ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் இந்த பதிலுரையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் மிக முக்கியமானது இந்த கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் வாயிலான மாதாந்திர ஓய்வூதியம் என்பது கூடுதலாக 1,80,000 பேருக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக முதியவர்கள், கணவரால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் உள்ளிட்டவர்கள் கூடுதலானவர்கள் 1,80,000 என்ற அளவிலே மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் அவர்களுடைய ஓய்வூதியம் என்பது 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையை தொடங்கும் பொழுதே 6வது முறையாக கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பொழுது உண்மையிலேயே தனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு கவலை இருந்ததாக குறிப்பிட்டு தன்னுடைய உரையை முதலமைச்சர் தொடங்கியிருந்தார். அதன்படி கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியிலே தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்ததாகவும் அதில் இருந்து தமிழகத்தை நாம் எப்படி மீட்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு கவலை தனக்கு இருந்ததாகவும் முதலமைச்சர் கூறியிருந்தார். ஆனாலும் கூட இந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே தனக்கு மனநிறைவுடன் ஆட்சி செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்திலே திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் அமையும் என்கின்ற தன்னுடைய ஒரு நம்பிக்கையையும் பதில் உரையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இனிமேல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது. எனவே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் அடிப்படையிலான முதலமைச்சருடைய இந்த ஆட்சிக்கான கடைசி பதில் உரை இதுதான் என்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அரசியல் ரீதியாகவும் முதலமைச்சர் என்ன பேசப் போகின்றார், எப்படியான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் கூடுதலாக பலருக்கும் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள், அந்த துறையை சார்ந்த சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் ஆசிரியர் சங்கத்தை பொறுத்தவரை பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. பணி நிரந்தரம் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கான அந்த ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கடந்த வாரம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இன்று அவர்களுக்கு மேலும் ஒரு முத்தாய்ப்பான செய்தியாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பிலே பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்வுகளில் பங்கேற்கும் பொழுது, அதாவது நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகளில் பங்கேற்கும் பொழுது அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி இருந்தார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும். அதன் மூலமாக தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கூடுதலான மதிப்பெண்ணை பகுதி நேர ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எளிதாக நிரந்தர பணியிடங்களில் அவர்கள் பணி வாய்ப்பு பெற முடியும் என்கின்ற ஒரு தகவலையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அதோடு சேர்த்து முதலமைச்சராக தான் பொறுப்பேற்று 1724வது நாள் இன்று என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இந்த நாட்களிலே 15,117 கோப்புகளில் தாம் கையெழுத்திட்டிருப்பதையும் நினைவு கூர்ந்திருந்தார். மிகவும் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே போன்று விடியல் பயண திட்டம், இதன் மூலமாக பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் முதலமைச்சர் வெளியிட்டு பேசியிருந்தார். அதன்படி விடியல் பயண திட்டத்தின் மூலமாக கட்டணமில்லா பயணம் மேற்கொள்வதன் வாயிலாக ஒவ்வொரு பெண்ணும் இதுவரை 60,000 ரூபாயை இந்த 4.5 ஆண்டுகளில் சேமித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவற்றையெல்லாம் செய்து கொடுத்ததன் மூலமாக ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அரசு பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உழைத்தேன், தொடர்ந்து மக்களுக்காகவே உழைத்து வருகின்றேன், என் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் தமிழக மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகம், அதன் அடிப்படையில் சொல்லுகின்றேன், மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டிருந்தார். தமிழகத்திற்கு இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலான தன்னுடைய முதலமைச்சர் பதவியின் மூலமாக 12 லட்சம் கோடி அளவிற்கு புதிய முதலீடுகளை ஈர்த்து வந்திருப்பதாக சொன்ன முதலமைச்சர் திமுக ஆட்சியிலே 121 தடுப்பணைகளை கட்டி இருக்கின்றோம் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு 60க்கும் மேற்பட்ட விருதுகளை தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டி வழங்கி இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் இப்படியெல்லாம் இரட்டை பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மத்திய அரசு பல விருதுகளை வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதையெல்லாம் ஏற்க மனமின்றி ஆளுநர் இருக்கின்றார் என்றால் ஆளுநர் அது தொடர்பான கேள்விகளை மத்திய அரசிடம் தான் கேட்க வேண்டுமே தவிர எங்களிடம் கேட்கக்கூடாது. தொடர்ந்து